ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாமுராய் ரிங் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. அதை இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். நம்மகிட்ட 4000 டைமண்ட் இருக்குது. 4000 டைமண்ட்டுக்கு கன்ஃபார்ம் ஒரு பண்டல்னு வேறு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் கிருட்டுன்னு எடுப்போம். பார்த்திங்கன்னா சாமுராய், அப்புறம் அதோட ஏதோ ஒரு மொக்க பண்டல் விழுந்திருக்கு. சரி வாங்க எடுத்துட வேண்டியதேன். இந்த நமக்கு சாமுராய் தான் தேவை. அந்த பண்டல் மட்டும் விழுந்துடக்கூடாது, அது வரையும் வேண்டிக்குவோம். இதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல சாமுராயே கொடுக்கலவங்க. அதுக்கு போட்டு அந்த தொப்பி சாமுராயை மட்டும் கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. மொக்கையாக தான் எல்லாமே இருக்குது. சாமுராய் மட்டும் ஒர்த்து. சரி, 4000 டைமண்டுக்கு சாமுராய் கிடச்சிச்சின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல அந்த எமௌண்ட்டையும் எடுத்துடலாம். சரி வாங்க சுற்றிட வேண்டியதேன். டேய் என்னடா அவங்க 1 2 1 2ன்னு கொடுக்குறாங்க. டேய் சாமுராய் மட்டும் கொடுத்துருங்கடா, நான் அப்படியே போயிடுறேன். இவங்க பேசாமல் ஒரு பட்டனை வச்சிடலாம் காய்ஸ். 4000 டைமண்டுக்கு ஒரு பண்டல்னால் 4000 டைமண்டை ஒரே நேரத்தில் கிரிட்டு நான் அமுக்கிடலாம்ல. அந்த மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இதில் எதுக்கு 200 சுற்றி தேவையில்லாத வேலை தானே. இவங்க இப்போ பாருங்கள், இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. 4000 டைமண்டுக்கு நாம வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் டோக்கனாக தராங்க. 38 தான் இருக்குது. இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. டேய் சாமுராயை கொடுங்கடா. அட பாவிகளா, சாமுராயை தரமாட்டாங்க போலையே. 88 டோக்கன் தான் இருக்குது. சரி வாங்க, எப்படியாவது கிடச்சிருச்சுன்னா நல்லாதான் இருக்கும். 3200 டைமண்ட் இருக்குது. வேகமாக ஸ்பின் பண்ணிடலாமா? டேய் ஒரே ஒரு பண்டல் தாங்கடா. இது சர்வர்லாம் மேலே எங்கேயுமே அமைக்கி பார்ப்போம், அப்போயாவது தராங்களான்னு. டேய் அட பாவிகளா, தரவே மாட்டாங்க போல காய்ஸ். எதுக்கு அந்த சாமுராய் பண்டல் வச்சுருக்கீங்க? தரதுக்கு தானடா வச்சுருக்கீங்க, தாங்கடா. சரி போடு. ஐய கருமாண்டா, இந்த பண்டல் சனியை இந்த பண்டலை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற டைமண்டை சுற்றி பார்ப்போமா? சாமுராய் கிடைக்குமா கிடைக்காதுன்னு வேறு தெரிலையே. சரி, இதில் எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். டேய் ஐயோ சாமுராய்க்கு தானே நான் வந்தேன். நான் எந்த பண்டல் நினைக்கிறேனோ அந்த பண்டல் கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். வேறு ஏதாவது ஒன்று தள்ளி விட்டுறாங்க. இவங்க டக்கு டக்குன்னு சுற்றி பார்ப்போம். டேய் தாங்கடா. டேய் சாமுராய் மட்டும் தாங்கடா. அட டேய் கர்ணாக்காரா, நாசமாக போக. டேய் கெட்ட வார்த்தையில் திட்டுவேன்டா. இவங்க தரமாட்டாங்க போல். அட பாவிகளா, அவ்வளோதான். 4000 டைமண்டு நாமோ சிவாயதேன். டேய் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு வச்சு. டைமண்டே முடிஞ்சிருச்சு. என்னடா திடீர்னு சாமுராயை போட்டு வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த கர்ணாக்காரன் என்ன பண்ணிட்டானா, நேற்று நம்ம சுற்றினது பக்கு ஆயிடுச்சு கைஸ். 4000 நேம் 2க்கு கொடுக்க வேண்டியது நமக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்றைக்கி நோட்டீஸ் வேறு விட்டுருக்காங்க நியூஸில். அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, டக்குன்னு போயிட்டு அந்த 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் சாமுராய் கொடுத்துட்டாங்க. என்ன அப்புறம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் காய்ஸ், 4000 டைமண்ட் மொத்தமாக நீங்கள் சுற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாமுராய் இன்றைக்கி 20 டைமண்டில் தருவாங்களாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ட்ரெக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா கர்ணாக்காரனே ஆஃபீஸெல்லாம் சொல்லியிருக்கேன். நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். HTG ப்ரோ கூட வீடியோ போட்டிருப்பாரு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுந்தா போட்டிருக்காங்க பாருங்கள், ஈவென்ட் டீட்டெயில்ஸுன்னு. இவங்க நேற்று இப்படி டேய் 4000 டைமண்ட் இது பண்ணிவிட்டு இப்போ கூட வேறு 20 டைமண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது? இவங்களே ஈவெண்ட்டையும் விடுவாங்களாம், இவங்களே பக்கையும் விடுவாங்களாம். ஏன்டா இப்படி பண்ணுங்க? இதோட வீடியோ முடிச்சு